ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 11th ஸ்டாண்டர்டோட ஃபிசிக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ இது வால்யூம் 2ல் உள்ள 10th லெசன் பார்க்க போகிறோம். இன்னும் ஒரே ஒரு லெசன் தான். அந்த லெசன் முடிச்சிட்டோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டோட ஃபிசிக்ஸ் டாபிக் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ நான் தொடர்ந்து அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த பாடம் அலைகள் அப்படிங்கிற பாடம், ஆசிலேஷன்ஸ் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு சீரலைவு இயக்கம்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. சீரான கால இடைவெளியில் தானாகவே மீண்டும் மீண்டும் நிகழக்கூடிய ஒரு இயக்கம் தான் சீரலைவு இயக்கம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஊசல் கடிகாரத்தில் முள் இப்படி போயிட்டு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னுமா நகர்ந்துக்கிட்டே வரும். அது திருப்பி திருப்பி நடக்கும். அதே மாதிரி தொட்டிலோட அலைவு, நம்ம தொட்டில் எப்படி ஆட்டுறோமோ அதே தான். சூரியனை சுற்றி வரக்கூடிய புவியோட இயக்கம், வளரும் மற்றும் தேயும் சந்திரன், இது எல்லாமே சீரலைவு இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு. அதே இது சீரற்ற அலைவுனா என்னன்னா, சீரான கால இடைவெளியில் தானாகவே மீண்டும் மீண்டும் நிகழாதது. ஒரு தடவை நிகழ்ந்திருக்கலாம், அதுக்கப்புறம் ரொம்ப காலம் கழிச்சு நிகழலாம். அந்த மாதிரி இருக்க சீரற்ற அலைவு இயக்கம்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் நிலநடுக்க நிகழ்வு, எரிமலை வெடிப்பு, இதெல்லாம் எப்பயாவது நடக்கக்கூடிய நிகழ்வுகள். இந்த சீரலைவு இயக்கம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சீரலைவு இயக்கமா சீரற்ற அலைவு இயக்கமா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹேலியின் வால்மின் அப்படிங்கிறது உருவாகிறதுங்கிறது சீரலைவு இயக்கம், ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடக்கக்கூடியது. அதே இது மேகங்களோட இயக்கம்ங்கிறது சீரற்ற அலைவு இயக்கமா இருக்கு. அதே மாதிரி புவியை சுற்றி வரக்கூடிய சந்திரனோட இயக்கம்ங்கிறது சீரலைவு இயக்கம். ஏன்னா அது ஒரு கால இடைவெளியில் திருப்பி திருப்பி நகரக்கூடியது. ஸோ இப்படி கேட்கலாம், ஹேலியின் வால்மின் என்பது எவ்வகை இயக்கம் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கேட்டாங்கன்னா எழுதிக்கோங்க. இதே இது ஈக்குவேஷன்ஸ் வச்சு கொடுப்பாங்க. இப்போ சைன் WT + காஸ் WTங்கிறது என்ன இயக்கம்னா சீரலைவு இயக்கம், திரும்ப திரும்ப நடக்கக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி LNWT அப்படிங்கிறது என்ன இயக்கம் அப்படின்னா சீரற்ற அலைவு இயக்கம். ஜஸ்ட் இந்த 5 மட்டும் நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன இயக்கம் அப்படிங்கிறது. அடுத்து அலைவு இயக்கம் இல்லை அப்படின்னா அதிர்வு இயக்கம்ங்கிறது என்னன்னு பார்ப்போம். ஒரு பொருள் அல்லது துகளானது குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் முன்னும் பின்னும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முன்னும் பின்னும் இயக்கத்தை மேற்கொள்ளுமானால் அந்த இயக்கம் தான் அலைவு இயக்கம்னு சொல்றோம். இப்போ நம்ம இதய துடிப்பா இருக்கட்டும், பூச்சியோட சிறகின் இயக்கம், ஊசல் கடிகாரம், இது எல்லாமே முன்னும் பின்னும் நடக்கக்கூடியது. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடக்கும். ஸோ அதனால இதெல்லாம் என்னது அலைவு இயக்கம் அல்லது அதிர்வு இயக்கம்னு சொல்றோம். அடுத்து இந்த அலைவுறு இயக்கம்னு சொல்றோம் இல்லையா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா சீரலைவு இயக்கத்தோட வகைதான். ஆனால் அனைத்து சீரலைவு இயக்கங்களும் அலைவுறு இயக்கம் கிடையாது. ஸோ இது காரணம் கூற்றுல கேட்கலாம். கூற்று 2 கொடுத்துருவாங்க. அனைத்து அலைவுறு இயக்கமும் சீரலைவு இயக்கம்னு ஒரு கூற்று கொடுத்துருவாங்க. 2வது கூற்றுல அனைத்து சீரலைவு இயக்கங்களும் அலைவுறு இயக்கமாகாது, இல்லைன்னா அலைவுறு இயக்கம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு எந்த கூற்று கரெக்டு எது தப்பு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கலாம். ஓகேவா? அடுத்து தனிச்சீரிசை இயக்கம் அலைவுறு இயக்கத்தின் சிறப்பு வகை. அலைவுறு இயக்கத்தோட சிறப்பு வகை தான் எது? தனிச்சீரிசை இயக்கம். இதுல துகளோட முடுக்கம் அல்லது விசையானது நிலையான புள்ளியிலிருந்து அதை அடைந்த இடப்பெயர்ச்சிக்கு நேர்த்தகவில் இருக்கும். அப்ப எப்போதும் நிலையான புள்ளியை நோக்கி இருக்கும். பரிமாணம் T⁻⁻². அடுத்து அலைவுறு இயக்கம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். சீரிசை இயக்கம்ங்கிறது அலைவுறு இயக்கமா இருக்கும். ஆனா அனைத்து அலைவுறு இயக்கமும் தனிச்சீரிசை இயக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுவுமே கூற்று காரணம் கூற்றுல கேட்கலாம். ஓகேவா? நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதுவும் இதுவும் கூற்றுல கேட்பாங்க. ஸோ அதனால பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து மைய கவர்ச்சி விசை அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இந்த தனிச்சீரிசை இயக்கத்தை மேற்கொள்ளும் துகளை மீள் விசையானது எப்பொழுதும் தொடக்க நிலைக்கு கொண்டு வரும். ஓகேவா? ஸோ தனிச்சீரிசை இயக்கத்தில் இருக்கக்கூடிய துகள் ஒரு பாயிண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் திருப்பி பழைய நிலைக்கே வரும். இப்ப இவ்விசையானது ஒரு மைய விசையாக தான் செயல்படுது. அந்த மீள் விசைங்கிறது மைய விசையா செயல்படுகிறது. இது சமநிலை புள்ளியை நோக்கி செயல்படக்கூடிய மைய கவர்ச்சி விசையாக செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தனிச்சீரிசை இயக்கமானது ஒரு குறிப்பிட்ட வட்டத்தின் எந்த ஒரு விட்டத்தின் மீதும் இயங்கும் துகள் நிலைவின் வீழ்வு எனவும் வரையறுக்கப்படுகிறது. ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பொசிஷன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வீச்சுனா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. நடுநிலையில் இருந்து அதிர்வடையும் துகள் அடைந்த பெரும இடப்பெயர்ச்சி. ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் போக முடியும்னு சொல்லி ஹை பாயிண்ட் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பெரும இடப்பெயர்ச்சி தான் வீச்சுன்னு சொல்றாங்க. தனிச்சீரிசை இயக்கத்துல வீச்சு எப்பயுமே கான்ஸ்டன்ட் வேல்யூவா இருக்கும், மாறிலியாக இருக்கும். அடுத்து திசைவேகம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி மாறக்கூடிய வீதம் திசைவேகம்.
இது திசைவேக மாறுபாடு முடுக்கம். ஓகேவா சார், இதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸ்ல இதெல்லாம் பார்த்துருக்கோம். அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. துகள் ஒன்று ஒரு முழு அலைவிற்கு எடுத்துக்கொள்ளும் காலம். முழு அலைவுனா போயிட்டு எங்க ஆரம்பிச்சோ போயிட்டு திருப்பி அதோட இடத்துக்கே வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதோ அதுதான் அலைவு நேரம்னு சொல்றோம். துகள் ஒன்று ஒரு நொடியில் ஏற்படுத்தும் அலைவுகளோட எண்ணிக்கை அதிர்வெண் அப்படின்னு சொல்றோம். SI அலகு ஹெர்ட்ஸ், S⁻−1. கொடுக்கப்பட்ட அச்சை பற்றி தனித்து சுழலும் பொருளின் அலைவுகள் கோண அலைவுகள். எந்த ஒரு புள்ளியில் பொருளின் மீது செயல்படும் தொகுபயன் திருப்பு விசை சுழியாகின்றதோ அந்த புள்ளிக்கு பேரு சமநிலை புள்ளி. அடுத்து, பொருள் சமநிலை புள்ளியிலிருந்து இடப்பெயர்ச்சிக்கு உள்ளாகும் போது செயல்படும் பயனுறு தொகுபயன் திருப்பு விசை கோண இடப்பெயர்ச்சிக்கு நேர்த்தகவில் இருக்கும் மற்றும் இத்திருப்பு விசையானது அப்பொருளை சமநிலைக்கு கொண்டு வர முயற்சிக்கும். அடுத்து, சுருள்வில்லின் கிடைத்தள அலைவுகள் மற்றும் செங்குத்து அலைவுகளோட அலைவு நேரம் எப்பவுமே சமமா இருக்குமா? அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சுருள்வில் இருக்கு இல்லையா, அதோட கிடைத்தள அலைவுகளா இருக்கட்டும் இல்ல செங்குத்து அலைவுகளா இருக்கட்டும், அதோட அலைவு நேரம் எப்பவுமே ஈக்குவலா இருக்கும். சுருள்வில்லின் விறைப்பு தன்மையானது சுருள் மாறிலி அல்லது விசை மாறிலி அல்லது விறைப்பு மாறிலியால் அளவிடப்படுகிறது. எந்தெந்த மாறிலியால் அளவிடப்படுதுன்னா சுருள் மாறிலி, விசை மாறிலி, விறைப்பு மாறிலி. சுருள் மாறிலியின் மதிப்பு அதிகம் எனில் சுருள்வில்லானது விறைப்பா இருக்குன்னு அர்த்தம். அதாவது ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகி இருக்கு அப்படின்னு அர்த்தம். சுருள்வில்லை நீட்சியடைய அல்லது அமுக்க செய்ய அதிக விசை. ஏன்னா ரொம்ப விறப்பா இருக்கிறத நம்ம அமுக்கணும்னா ஃபோர்ஸ் அதிகமா கொடுக்கணும். அதே மாதிரி சுருள்வில்லோட மாறிலியோட மதிப்பு கம்மியா இருக்குன்னா அது லூஸா இருக்குன்னு அர்த்தம். அப்ப குறைந்த விசை கொடுத்தாலே போதும், அதை அமுக்க முடியும், நீட்சிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த 2 கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. அடுத்து, விறைப்பு மாறிலியின் தலைகீழ் நெகிழ்வுத்தன்மை. தலைகீழ் நெகிழ்வுத்தன்மை மாறிலி அல்லது இணக்கம்னு சொல்றாங்க. இந்த விறைப்பு மாறிலி இருக்கு இல்லையா, 1/, விறைப்பு மாறிலி போட்டோம் அப்படின்னா தான் அதோட வேல்யூ, இணக்கத்தோட வேல்யூ வரும். இதோட அலகு நியூட்டன் -1 m. அடுத்து, சுருள்வில்கள் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டு இருப்பின் தொகுபயன் சுருள் மாறிலி தனித்தனி சுருள் மாறிலியின் மதிப்பினை விட அதிகமாக இருக்கும். டோட்டலா கண்டுபிடிக்கக்கூடிய சுருள் மாறிலியோட மதிப்பு தனித்தனியா உள்ள மாறிலியின் மதிப்பை விட அதிகமாக இருக்கும். இது எப்பனா பக்க இணைப்புல இணைக்கப்படும் போது. அதே இது தொடர் இணைப்புல இணைக்கப்படும் போது அந்த மாறிலி குறைவா இருக்கும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் இதுல. தனி ஊசல். தனி ஊசல்ங்கிறது சீரழிவு இயக்கத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு இயந்திரவியல் அமைப்பு. இதுக்குன்னு சொல்லி விதிகள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நீளத்தின் விதிகள். ஓகேவா, கொடுக்கப்பட்ட புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பிற்கு தனி ஊசலின் அலைவு நேரம் தனி ஊசலின் நீளத்தின் இருமடி மூலத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும் அப்படிங்கிறதா நீளத்தின் விதி. முடுக்கத்தின் விதிங்கிறது கொடுக்கப்பட்ட தனி ஊசலின் நீளம் மாறாது இருக்கும் போது ஊசலின் அலைவு நேரம் புவியீர்ப்பு முடுக்கத்தின் இருமடி மூலத்திற்கு எதிர்த்தகவில் அமையும். இது முடுக்கத்தின் விதி. இது 2 விதியும் தான் தனி ஊசலின் விதிகள் என அழைக்கப்படுகிறது. தனி ஊசல் குண்டோட அலைவு நேரம் எதை சார்ந்திருக்காதுன்னு பாத்தீங்கன்னா நிறையை சார்ந்திருக்காது. தனி ஊசலோட இந்த ஊசல் குண்டின் அலைவு நேரம் அதோட நிறையை பொறுத்து இருக்காது. சிறிய கோண அளவுகளில் தனி ஊசல் அலைவுற்றால் அலைவு நேரம் வீச்சினை சார்ந்திருக்காது. ரொம்ப கம்மியான ஆங்கிள் தனி ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற போது அப்ப அலைவு நேரம் வீச்சை சார்ந்து இருக்காதுன்னு சொல்றாங்க. அடுத்து, அலையியற்றியை அதன் சமநிலை புள்ளியிலிருந்து இடம்பெற செய்து அலைவுறச் செய்தால் அது அலைவுறும் அதிர்வெண்ணானது இயல்பு அதிர்வெண்ணுக்கு சமமாக இருக்கும். இந்த மாதிரியான அலைவுகள் அலைவுகள்னு சொல்றோம், இல்லைன்னா அதிர்வுகள்னு சொல்லலாம். இதுக்கு பேர் கட்டற்ற அலைவுகள் அல்லது கட்டற்ற அதிர்வுகள்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இசைக்கவையோட அதிர்வு, இழுத்து கட்டப்பட்ட கம்பியின் அதிர்வு, தனி ஊசலோட அலைவு, சுருள்வில் நிறை, இந்த அமைப்போட அலைவுகள். இது எல்லாமே கட்டற்ற அலைவுகளுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து, தடையுறு அலைவுகளுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா தனி ஊசலின் அலைவுகள் அல்லது எண்ணெய் நிரப்பப்பட்ட கலனிற்குள் தனி ஊசலின் அலைவுகள், தொட்டி சுற்றில் ஏற்படும் மின்காந்த அலைகள், கால்வனோமீட்டர்ல ஏற்படக்கூடிய தடையுறு அலைவுகள். இது எல்லாமே தடையுறு அலைவுகளுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது, நிலைநிறுத்தப்பட்ட அலைவுகளுக்கு எடுத்துக்காட்டு அதிர்வுறும் இசைக்கவையின் ஆற்றலை மின்கல அடுக்கு அல்லது மின் மூலத்திற்கு மின் மூலத்திலிருந்து பெற செய்யறது தான் நிலைநிறுத்தப்பட்ட அலைவுகளுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து, திணிப்பு அலையியற்றி அல்லது இயக்கப்பட்ட அலையியற்றினா என்னன்னா
எந்த ஒரு அலையியற்றி தான் இழந்த ஆற்றலை புறச்சீரலைவு அமைப்பினால் பெற்று தொடர்ந்து இயங்குகின்றதோ அதுக்கு பேரு தான் திணிப்பு அலையியற்றி அல்லது இயக்கப்பட்ட அலையியற்றின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் வந்து கம்பி, இசைக்கருவியில் பெறப்படும் அதிர்வுகள். அது எது ஒத்திசைவு அப்படின்னா என்னன்னா, புறச்சீரளவு விசையின் அதிர்வெண்ணும் அதிர்வுறும் பொருளின் இயல்பு அதிர்வெண்ணும் ஈக்குவலா இருக்கணும். இந்த விளைவினால் அதிர்வுறும் பொருளின் வீச்சு அதிகரிக்க ஆரம்பித்து பெரும வீச்சு நிலையை பெறும். இந்த நிகழ்வை ஒத்த அதிர்வு எனவும் அல்லது அதன் அதிர்வுகள் வந்து ஒத்திசைவு எனவும் அழைக்கப்படுது. இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, ஒளிய ரொம்ப அதிகமான சவுண்டு கேட்கும்போது அந்த கண்ணாடி உடைஞ்சு போகுது. ஏன்னா அது வந்து அதோட என்னது வீச்சுக்கு வந்து மேட்ச் ஆகுறது. ஓகேவா? ஸோ அப்படி மேட்ச் ஆகும்போது அதோட வீச்சு வந்து ஒரு பாயிண்ட்ல அதிகமாகிறதுனால ஒளி வந்து கண்ணாடி சவுண்டுனால கண்ணாடி உடையிறது. ஸோ கேட்கலாம், எடுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேடியோ அல்லது தொலைக்காட்சி ஏற்பி சுற்றுகளை ரேடியோ நிலையத்துடன் அல்லது தொலைக்காட்சியுடன் இசைவு செய்வதில் இந்த ஒத்திசைவு தத்துவம்ங்கிறது பயன்படுது. ஓகேவா? நம்ம டியூன் பண்ணுறோம் இல்லையா, இவ்வளோ ஃப்ரீக்குவன்சி வச்சா அந்த நமக்கு கேட்கும்னு சொல்கிறோம் நம்ம ரேடியோலலாம். ஓகேவா? அதுக்கு வந்து இந்த ஒத்திசைவு தத்துவம் வந்து பயன்படுது. ஒத்திசைவு அதிர்வுகள் பாலத்தில் ஏற்படுவதை தவிர்க்க தான் பாலத்தின் மீது இராணுவ வீரர்கள் அணிவகுத்து கடந்து செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள். எதனால காரணமா அப்படின்னா, அந்த ஒத்திசைவு அதிர்வுகள் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா அட் அ டைம்ல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரே மாதிரி ஒரு 50 பேரோ 100 பேரோ வந்து பாலத்து மேல ஒரே அதிர்வுகளை கொடுக்கும்போது அங்க என்ன ஆயிரும், வீச்சு வந்து ஒரு பாயிண்ட்ல அதிகமாச்சுன்னா பாலம் இடிஞ்சு விழுந்துடும். அதனாலதான் இராணுவ வீரர்கள் போறதுக்கு வந்து பாலத்துல அனுமதி செய்ய மாட்டாங்க. அடுத்து, இராணுவ வீரர்கள் பாலத்தை கடந்து செல்லும் போது அவர்கள் பாலத்தின் மீது காலடி எடுத்து வைக்கும் அதிர்வெண் பாலத்தின் இயல்பு அதிர்வெண்ணுக்கு சமம் எனில் பாலம் ஒத்திசைவு அதிர்வுகளை பெறலாம். ஸோ வீச்சின் மதிப்பு மிகப்பெரியது என்பதால் பாலம் இடிந்து விழ வாய்ப்புள்ளது. அதுக்கு காரணம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, புக் பேக்ல கொடுத்துருக்கிறது, தனி சீரிசை இயக்கத்தில் ஒரு முழு அலைவிற்கான இடப்பெயர்ச்சிக்கு எதிரான முடுக்கமானது ஏற்படுத்துவது நேர்கோட்டை தான் ஏற்படுத்துது. ஒரு உள்ளீடற்ற கோளகம் நீரினால் நிரப்பப்பட்டுள்ளது. அது ஒரு நீண்ட கயிற்றினால் தொங்கவிடப்பட்டுள்ளது. கோளத்தின் அடிப்பகுதியில் உள்ள ஒரு சிறு துளையினால் நீரானது வெளியேறும் நிலையில் கோளம் அலைவுறும் போது அதன் அலைவு நேரம் ஆரம்பத்தில் அதிகரித்து அதுக்கப்புறமா குறைஞ்சிரும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே புக் பேக்ல கொடுத்தது, அவ்வளோதான். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலைகள் ஆசிலேஷன் அப்படிங்கிற பாடம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு பாடம் தான் இருக்குது. அது பார்த்துட்டோம்னா 11th ஸ்டாண்டர்டோட ஃபிசிக்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.